கல்வீச்சு நடந்ததுங்கிறது நேற்று சம்பவம் நடத்தும் போது நமக்கு தெரியல. பிறகு இன்னைக்கு காலைல தெரியுது. தடியை நடத்தணுங்கிற நேற்று சம்பவம் நடக்கும்போது நமக்கு தெரியல. பிறகு ஒரு செருப்பு வீசப்பட்டாங்கிற நேற்று ராத்திரி நீங்க பார்க்கல, பிறகு நீங்க கவனிக்கிறீங்க. அப்படி பல உண்மைகள் வெளியே வரும். வரட்டும், நமக்கு வந்து பிரச்சனை. அருணாச்சல ஆணையம் எதுக்கு அமைச்சாங்க, அந்த கேப்ல எப்படி அவங்கள பிடிச்சாங்க, அந்த கேப்ல அப்படி அம்மா எப்படி சம்மதிச்சாங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னும் நாம் கண்ணில் பார்க்க அது ரொம்ப ஷார்ட் டைம்ல எல்லாம் நடந்திருக்குங்கிறது தான். அதற்கு தேவை என்னங்க, அதுதான் சொல்ல முதல்ல வந்து இங்க தேவை விசாரணை. விசாரணைக்கு காவல்துறைக்கு எல்லா அதிகாரமும் சட்டப்படி கொடுக்கப்பட்டது. டு அரெஸ்ட் சம்மன், டு சம்மன் சம்மன், புரியுங்களா? நேரடியா இங்க வான்னு சொல்றாங்க, அங்க போய் விசாரணை, சர்ச்சுக்கு, ரெய்டுக்கு எல்லா வாய்ப்பும் காவல்துறை இருக்கும்போது எந்த வாய்ப்புமே இல்லாம அருணாச்சல அவர்கள் விஜயை சம்மன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் வர வேண்டிய அவசியம் இல்ல, தெரியுமா? விஜய் வர வேண்டிய அவசியம் இல்ல. அவருடைய வழக்கறிஞர் போலாம், தடை கேட்டு போலாம், மாட்டேன்னு சொல்லலாம், எழுத்து மூலமா கொடுத்தேன்னு சொல்லலாம். இது என்ன செய்ய போறீங்க நீங்க? ஆனா காவல்துறை சம்மன் போட்டா வரணும். வரலன்னா போலீஸ்க்கு கோர்ட்டு போய் வாரண்ட் கேட்பாங்க. அப்ப எது மேண்டேட்? அப்ப சம்மன் பண்ணா வர வேணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டா, வரலன்னா வாரண்ட் போடுவாங்க கோர்ட்டுக்கு போய் சொல்லி சொன்ன மேண்டேட்டா, எது பைண்டிங்கா இருக்குது? ஆனா அருணாச்சல ஆணையத்துக்கு வந்தானுங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ற ரைட்ஸ் இருக்குதா, அவங்களுக்கு கன்ஃபெஷன் வாங்க ரைட்ஸ் இருக்கா? ஓகே. அங்க வந்து திரு விஜய் அவர்கள் ஒப்புதல் வாக்கு ஒரு பேச்சுக்கு தான் உதாரணம் சொல்றேன், நான் எந்த உள்நோக்கமும் இல்லாம. அது ஒரு மாவட்ட செயலாளர் வச்சுக்க ஒரு பேச்சு. மாவட்ட செயலாளர் வந்து நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன், தலைவருக்கு நல்ல பேர் ஓடுறதுன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கிளப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புக்கிறாரு வச்சுங்க. ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு மாவட்ட தாவேக்காவுடைய கருமாவட்ட, நான் தான் எல்லா தப்பும் காரணம் சொன்னா, இஸ் தேர் எனி லீகல் பைண்டிங் தெரிஞ்சுக்கும். ஒரு பைண்டிங்கும் கிடையாது. காவல்துறை முன்னாடி கொடுக்க போற பழைய 165 செக்ஷன் மாத்திட்டாங்க, அதுக்கே உரிமை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? நீதிபதி முன்னாடி கொடுத்த வாக்குமூலம் தான் செல்லும். காவல்துறை மேல தலையில கட்டி தொங்க விட்டு அடிச்சு வாங்கினா கூட செல்லாது. அது சாட்சியங்களையும் தடயங்களையும் சேகரிக்க உதவும். புரியுங்களா? எங்க பேட்டரி ஒளிச்சு வச்சிருக்கீங்க, எங்க கத்தி ஒளிச்சு வச்சிருக்கீங்க, எங்க அருவாள் ஒளிச்சு வச்சாங்க, ரத்தக்கரை எங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விசாரணை உதவும். ஆனா அது வந்து நீதிமன்றத்தில் ஏற்கப்படாது, செல்லாது. அப்ப காவல்துறையுடைய விசாரணை வாக்குமூலமே செல்லாது அப்படிங்கும் போது நீதியரசர் சட்டம் வந்து ஒருத்தர் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுக்கிறார், நான் தான் சாமி செஞ்சிட்டேன்றாங்க. என்ன வேல்யூ இருக்குதுக்கு? அப்ப லீகல் வேல்யூ இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க விசாரணைக்கு கொடுக்குறீங்க. $1 மில்லியன் கல்வீச்சு நடந்ததுங்கிறது நேற்று சம்பவம் நடத்தும் போது நமக்கு தெரியல. பிறகு இன்னைக்கு காலைல தெரியுது. தடியை நடத்தணுங்கிற நேற்று சம்பவம் நடக்கும்போது நமக்கு தெரியல. பிறகு ஒரு செருப்பு வீசப்பட்டாங்கிற நேற்று ராத்திரி நீங்க பார்க்கல, பிறகு நீங்க கவனிக்கிறீங்க. அப்படி பல உண்மைகள் வெளியே வரும். வரட்டும், நமக்கு வந்து பிரச்சனை. அருணாச்சல ஆணையம் எதுக்கு அமைச்சாங்க, அந்த கேப்ல எப்படி அவங்கள பிடிச்சாங்க, அந்த கேப்ல அப்படி அம்மா எப்படி சம்மதிச்சாங்க, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னும் நாம் கண்ணில் பார்க்க அது ரொம்ப ஷார்ட் டைம்ல எல்லாம் நடந்திருக்குங்கிறது தான். அதற்கு தேவை என்னங்க, அதுதான் சொல்ல முதல்ல வந்து இங்க தேவை விசாரணை. விசாரணைக்கு காவல்துறைக்கு எல்லா அதிகாரமும் சட்டப்படி கொடுக்கப்பட்டது. டு அரெஸ்ட் சம்மன், டு சம்மன் சம்மன், புரியுங்களா? நேரடியா இங்க வான்னு சொல்றாங்க, அங்க போய் விசாரணை, சர்ச்சுக்கு, ரெய்டுக்கு எல்லா வாய்ப்பும் காவல்துறை இருக்கும்போது எந்த வாய்ப்புமே இல்லாம அருணாச்சல அவர்கள் விஜயை சம்மன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய் வர வேண்டிய அவசியம் இல்ல, தெரியுமா? விஜய் வர வேண்டிய அவசியம் இல்ல. அவருடைய வழக்கறிஞர் போலாம், தடை கேட்டு போலாம், மாட்டேன்னு சொல்லலாம், எழுத்து மூலமா கொடுத்தேன்னு சொல்லலாம். இது என்ன செய்ய போறீங்க நீங்க? ஆனா காவல்துறை சம்மன் போட்டா வரணும். வரலன்னா போலீஸ்க்கு கோர்ட்டுக்கு போய் வாரண்ட் கேட்பாங்க. அப்ப எது மேண்டேட்? அப்ப சம்மன் பண்ணா வர வேணும் அப்படிங்கிற ஒரு மேண்டேட்டா